ரொம்ப டிசர்வன் ப்ரோ. தோனி ஒரு அளவுக்கு மேலே நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்படி ஆடுவார், இப்படி பண்ணுவார். ரொம்ப டிசர்வன். 43 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஐபிஎல் என்ன நினைக்கிறீங்களா? அவரை வச்சு தான் ஆக்சுவலி சொல்ல போனால் ஃபேம் பண்ணுறாங்களே. ப்ரோ தோத்துட்டோம் அந்த மேட்ச் எடுத்து வந்து மைக் நீட்டுறீங்க. தோத்த மேட்ச் தோத்தோன்னு இல்லை ப்ரோ, சிம்பிளி அவங்க அப்படிதான் ப்ரோ பண்றாங்க. என்ன ப்ரோ பண்றீங்க? 11 சோல்ல சப்ஸ்டிட்யூட் பிளேயரா நல்லா ஆட மாட்டாங்க ப்ரோ. திரிபாதி என்ன ப்ரோ ஆடினாரு? திரிபாதி இந்த மேட்ச் ஆடினாரா? போன மேட்ச்ல சொல்றேன், 2 மேட்ச்ல என்ன ஸ்குவாட் எடுத்தாங்க? தெரிஞ்சு எடுத்தாங்க, தெரியாம எடுத்தாங்க. இல்ல சொல்றேன், இந்த மேட்ச் விஜய் சங்கர் எடுத்தத பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? விஜய் சங்கர் ஓகே ப்ரோ, பெட்டர் ப்ரோ, எவ்வளவு பெட்டர் ப்ரோ. நான் டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அவ்வளவுதான். டெல்லிக்கு அடுத்த மேட்ச்க்கு 11 பேரே நீங்க ஃபீல்டிங் பண்ணாங்க. எல்லார்கிட்டயும் பால் போச்சு. ஸ்கேல் வச்சு கரெக்ட்டா வந்து ஃபீல்டிங் பண்ணிருந்தாரு. அவர் வேற பண்ணிருந்தாரு. ப்ரோ சிம்பிளி சொன்னா இந்த வாட்டி பஞ்சாப் டெல்லி செம்மையா கிரிக்கெட் விளையாடுறாங்க. பயங்கரமா நல்லா ஃபுட்பால் விளையாடுறாங்க ப்ரோ. ஃபுட்பால் இருக்காங்க ப்ரோ. நல்ல பீக்ல இருக்காங்க. கிரிக்கெட் ஆடுறாங்க மத்தவங்க. இவங்க டெஸ்ட் ஆடுறாங்க. அதுதான் சொல்றேன், அதான் சிம்பிளி சொல்றேன். பேட்டே விட மாட்டேன்றாங்க. மேல இன்டென்ட்டே இல்ல ப்ரோ சுத்தமா. அது என்ன சொல்றதுனே தெரியல சுத்தமா. ப்ரோ சிம்பிளி சொல்ல போனா மத்த எங்க கொல்கத்தா போங்க. கொல்கத்தா வந்து டிக்கெட் எவ்வளோ அதிகமா ரேட் சொன்னாங்க. யாருமே ஸ்டேடியம் போல. சென்னையில 2 மேட்சுக்கு சீட்டு காலியா விட்டுருங்க, தெரிஞ்சிடும். 500 டிக்கெட் போடுவாங்க. சொல்றேன் நீங்களே 5000 கொடுத்தா 5000 கொடுத்து வந்திருக்கேன் ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. சொல்றேன் நம்மள எல்லாம் ஸ்டார்ட் ஆன எல்லாமே வேஸ்ட் ப்ரோ. தலைவன் வெறுமே ஐ பேத்துறதுக்கோ டிக்கெட் பேஸ்க்காக தான் ப்ரோ அவர் வச்சிருக்கானுங்க. ஒரு நம்பி வரோம். ஒரு வெளியே போய் தோத்த கூட பிரச்சனை இல்லை, ஹோம் டவுன்ல ஜெயிக்கணும். ஹோம் டைம்ல ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிக்கணும். 3 மேட்ச் ப்ரோ. ஆர்சிபிலாம் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. சத்தியமா ரொம்ப முடிய தலைவா வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்ன எதிர்பார்த்தீங்க? நான் நல்லா ஜெயிப்பேன்னு பார்த்தேன் முறை. ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியாது. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். நல்ல இல்லை விஜய் சங்கர் ஃபார்ம் வந்து ஹாப்பி தான். அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். மேட்ச் நிறையா இருக்கு, பார்த்துக்கலாம். கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, இவ்வளவு தூரம் வந்து தோத்துட்டோம். எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேபி இந்த தடவை பிளேயர் செலெக்ஷன் வந்து தெரியல என்ன பொறுத்த வரைக்கும். தோனி மாசானா தோனிக்காக வரலாம். எல்லாம் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. 3 மேட்ச் ரீப்ளே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தோக்கணும்னு தோக்குற மாதிரி இருக்குது. காசு வாங்கிட்டாங்களான்னு தெரியல. டோட்டலி வேஸ்ட். ஏன் ப்ரோ? சும்மா பாட்டு மட்டும் தான் போடுறாங்க, அவ்வளோதாங்க. பில்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. அதாவது மேட்ச் வந்து உண்மையிலே வந்து தோத்துட்டோம். கண்டிப்பாக நம்ம வந்து 5 கப்பு வச்சுருக்கோம். அந்த வரலாறுலாம் இருக்குது. தோனிக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது. தோனி ஃபேன்ஸ் தான். நானும் எல்லா பேருமே தோனி ஃபேன்ஸ் தான். மெஜாரிட்டி வந்திருக்காங்க. அது ரிலேட்டடாக வந்து என்னமோ டிக்கெட் ரேட் கூட இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பிஸ்னஸ், அதெல்லாம் நம்ம பேச வேணாம். தோனி ஃபேன்ஸாக நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நிறையா வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போலாம் வந்து நம்ம தோனியை தலையில் தூக்கி வச்சு விளாண்டோம். அதே மாதிரி தோல்வி கொடுக்குறப்பையும் நம்ம ஏற்றுக்கிறணும். இது மேட்ச்சு. கிட்டத்தட்ட அவருக்கும் ஏஜ்டு ஆயிடுச்சு. பட் ஆனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும் அவர். ஏன்னா அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸாக இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவர் மேலே அதிக விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை வந்து அவர் தூக்கி அடிக்கிற மாதிரி பண்ணணும் கண்டிப்பாக. மிச்சப்படி வந்து இதை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பிஸ்னஸாக வந்து டிக்கெட்டை பண்ணுறதை வந்து அதுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் அதுவுமே குறைக்கணும். இப்போ நான்லாம் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இந்த டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைன்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே வந்தால் தான் டிக்கெட்ஸ்லாம் கிடைக்குது. அவ்வளோ அமௌண்ட்ஸ் ஆயிடுது டிக்கெட்லாம். பட் ஆனால் வந்து எங்களை மாதிரி ஆளுகளும் பார்க்கணும்னா அந்த டிக்கெட் எல்லாம் குறைக்கணும். எல்லா மக்களும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போம் ப்ரோ. It's very disappointing actually. ஆக்சுவலாக 2 மேட்ச்ல பார்த்து ஒரு இப்போ ஜெயிப்போம் அப்படின்னு வந்தோம். பட் they didn't play up to the mark. சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் எங்கே இருக்குன்னு தேடுற அளவுக்கு வச்சுட்டாங்க. ஸோ இட் வாஸ் வெரி லெத்தார்ஜிக் பேட்டிங்னு சொல்லலாம். லைக் வேணும்னு நம்மளே விக்கெட் விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் தொடர்ந்து 3 மேட்ச் வந்துருக்கோம். நெக்ஸ்ட் கேகேஆர் தெரியல ப்ரோ. இட்ஸ் இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தா ஈசாலா கப் படிச்சிருவாங்க போல. ஸோ கேகேஆர் கூட இட்ஸ் கோனா பி டஃப் காம்படிஷன். ஸோ நம்ம சேப்பாக்கு எப்படி விக்கெட் ஒர்க் ஆகுதுன்னு அவங்களுக்கும் தெரியல. லைக் ஃப்ளெமிங் சொன்ன மாதிரி. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இட்ஸ் கோயிங் டு பி லைக் 50-50 தான் இப்போ சொல்லலாம். ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸை ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு பிட்ச் ரொம்ப பேசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் அதுதான் அவரே சொல்லிட்டாரு. எங்களுக்கு விக்கெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எங்களுக்கே தெரில அப்படின்ட்டு. ஸோ மற்ற டீமுக்குலாம் இட்ஸ் சேப்பாக்கு வந்து ஹோம் கிரவுண்டாக இருக்குது, சென்னைக்கு ஹோம் கிரவுண்டாக இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐபிஎல் கன்சிடர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்களா?
அப்படி சொல்ல முடியாது. எல்லாருமே நம்மளும் இவங்களும் யாருமே ஆக்ஷன் அப்போ தே உடன்ட் டேக் நம்ம வந்து அவுட் ஆகணும்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஸ்பின்னிங்க்கு நம்ம ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஸ்பின் அப்படின்னு தான் நம்ம சேப்பாக் சொல்லுவோம். ஸோ இந்த இயர் இப்படி ஒர்க் ஆகுதுன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுல்ல. ஸோ இட்ஸ் வெரி டஃப் டு சே இட் ஆன் தெம் ஆல்சோ. ரொம்ப டிசப்பாயிண்டிங் தான், ரொம்ப டிசப்பாயிண்டிங். நல்லா ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் இப்படி ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டீம் மொராலே ரொம்ப டவுனாக இருந்த மாதிரி இருக்கு. 1 வீக் கேப் இருந்தும் அவங்க இப்படி ஆடினது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கு. பட் சிஎஸ்கே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நல்லா ஆடி பார்த்துருக்கோம். 2010லலாம் 7/5 தோத்து மறுபடியும் வந்திருக்காங்க. அந்த டீம் வந்து we can't lose hope, they will be back. தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துறோம். அப் நெக்ஸ்ட் கேகேஆர் அடிக்கலாம்னா எல்லா டீமும் ஃபார்மில் தான் இருக்காங்க, நம்மளை விட பெட்டர் டீம்ஸாக இருக்காங்க. பட் இந்த டீம் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக கிவ் அப் பண்ண முடியாது. ஸோ நமக்கு நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. ஃபேன்ஸ் நம்ம வந்து அவங்க கூட இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 150 டார்கெட் இருந்தது. அப்போ ஸ்லோவாக போகும்போது பிரச்சனை இல்லை. இப்போ 180 190 வரும்போதும் வந்துட்டு பவர் பிளே வந்துட்டு இப்போ நார்மலாக இப்போ வர ஜென்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜே வந்துட்டு 70 80 அடிக்கிறாங்க. நம்ம இன்னும் 50 இருந்தோம்னா பேட்டிங் ஸ்லோவாக போகும்போது எண்டிங்கில் நமக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால் பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணோம். அதே மாதிரி பவுலிங்னு வந்தோன்னா கலீல் அஹ்மத் கூட பவுலிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு பார்ட்னர் இல்லை. அவரை யாருன்னா கண்டுபிடிக்கணும் ப்ரோ. இன்னமும் ஹோப்ஸ் இருக்குது. லைக் நம்ம அதை ஓவர் ஹைப் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துன்னு போனோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஃபாரின் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் கரெக்டாக சிஎஸ்கேக்கு இல்லை ப்ரோ. அதான் நிறைய மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்துச்சு. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய எக்ஸ்பெக்டேஷனும் வந்தோம். எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே பிரேக் பண்ணிட்டாங்க. இது கஷ்டம்னு நினைக்கிறேன் கம்பேக் கொடுக்கறது. ஒரு நல்ல டீமோட வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துட்டோம். என்ன பண்ணா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஓப்பனிங் அப்புறம் வந்து கொஞ்சம் டெட் பவுலிங் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் ஆப்போனன்ட் டீம் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காதனால அப்படியே நம்ம சென்னையை பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. தோனி வந்து 10 ஓவர் அந்த பேட்டிங் ஆனார். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. என்ன கொஞ்சம் லைன் அப் மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ தான் கான்வே வந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்கலாம். வின்னோ தோல்வியோ எப்பவுமே தோனி ஃபேன் தான். அவ்வளோதான். ஜெயிப்பாங்க நினச்சேன், ஜெயிக்கல. டூபர் இருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். தோனி வந்தார், எப்படி இருந்தது? தோனி உள்ள வந்தப்ப அந்த என்ட்ரி எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்துச்சு. வந்ததுலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தா ஜெயிச்சிட்டு இருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து 6 கொஞ்சம் இன்னொரு 4 6 ட்ரை பண்ணி தோத்துட்டோம். என்ன பண்ணா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த பிளேயிங் பரவாயில்ல. இவங்க இந்த கான்வே எதிர்பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆடிருக்கலாம். கான்வே ஆடிக்கணும், தூபி ஆடிக்கணும், ருத்ராஜ் ஆடிக்கணும். இவங்க கொஞ்சம் அடுத்த முறை முயற்சி பண்ணால் வாய்ப்பு இருக்கு. நல்லா ஆடினாங்க ப்ரோ. ஆனால் என்ன, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆர்சிபி ஜெர்சி போட்டு வந்தேன். சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணேன். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆடல. சப்போர்ட் பண்ணல. பொய் வாயை திறந்தாலே பொய். பாதி தூரம் ஃபுல்லாக கேஎலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சிஎஸ்கே தான் ப்ரோ நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். நான் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணேன் ப்ரோ. விடுங்க, கஷ்டமா தான் இருக்கு, கொஞ்சம் வலிக்குது மனசு. மேட்ச் வந்து ரொம்ப சென்னைக்கு ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கு. இனி ஃபியூச்சர் மேட்சஸ்ல கொஞ்சம் பவர் பிளேல நல்லா வர மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா வரலாம். இப்போ என்னன்னா ஓவர் டிபெண்டன்சியா இருக்கு இந்த கடைசியில் வர்றவங்களுக்கு. பவர் பிளே வந்து நல்லா ஆடணும். அதே மாதிரி டெத் ஓவர்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டால் ஃபியூச்சர் நல்லா பண்ணலாம். நத்திங் இஸ் லாஸ்ட். வி ஆர் ஸ்டில் இன் த கேம். நல்லா அந்த பவர் பிளேயும் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் நல்லா ரீஜெக்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணா கண்டிப்பா வரலாம். ஸோ சென்னை கேன் ஸ்டில் டூ இட். நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜான்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு ஸ்பின் அட்டாக் எடுத்துட்டு பிட்ச் ஃபுல்லா வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, பிட்ச் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அசிஸ்டிங் போத் பவுலர்ஸ் அண்ட் ஆல்சோ வெல் தி பேட்ஸ்மேன். நம்ம பவுலர்ஸ் வந்து இனி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா கொஞ்சம் மாத்தணும். அதாவது நம்ம ஸ்பின்னர்ஸை மட்டும் நம்பி இல்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸும் தே ஷுட் ட்ரை டு டேக் விக்கெட்ஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னன்னா பவர் பிளேல வந்து நம்ம ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லா மேட்ச்லயும் பவர் பிளே கம்மியா இருக்கு. பவர் பிளேல ஒரு 9 runs 10 runs per over வந்துருச்சுனாலே கொஞ்சம் லோயர் ஆர்டர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். லோயர் ஆர்டர் கான்ஃபிடென்ட் இல்லை. நம்ம தோனி வந்து 50 run 60 run எடுத்து ஜெயிச்சு கொடுப்பாருன்னு நம்ம நம்ப முடியாது. டாப் ஆர்டர் வந்து நல்ல ஃபயர் பண்ணணும். நல்ல ஃபயர் இருந்தா நம்ம கண்டிப்பா ஷைன் பண்ணலாம். ஏன்னா முந்தி டியூப்ளசிலாம் இருக்கும்போது நல்ல ஃபயர் பண்ணி கொண்டு வந்தாங்க. கான்வே நல்லா ஆடினாரு. இப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் யாருக்குமே இல்ல. சோ பவர் பிளே தே ஷுட் கம் பேக் ஹார்ட் அண்ட் இஃப் தே கம் பேக் இன் தி பவர் பிளே டெஃபினெட்லி we will win it. சென்னை வந்து 3 மேட்ச் தோத்து போயிருக்கு. பட் நோ ப்ராப்ளம். சொல்லுவாங்க டைகர் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் டைகர் வந்து வாய் திறந்து எல்லா டீமும் சாப்பிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பிக்கை இருக்கு. சென்னை அதர் 10 மேட்சஸ் 9 வின் பண்ணி கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வந்து ஃபைனல் வின் பண்ணோம். எனக்கு அந்த ஃபுல் நம்பிக்கை இருக்கு MS தோனி மேல. லாஸ்ட் இயர் ஆஃப் திஸ் கரியர். ஸோ ஆல் தி பெஸ்ட் விஷஸ். ஐசலக்கி குமாவா சென்னைனா ஒன் பாசிட்டிவ் திங், நம்ம டெத் ஓவர்ஸ்ல வந்து அவ்வளோ ரன்ஸ் கொடுக்க
கொடுக்குறது கிடையாது. மதீஷா பத்திரானா இஸ் bowling really well. That's one. இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா டெவின் கான்வே இஸ் பேக். ஸோ நம்மளுக்கு டாப் ஆர்டர் வந்து இந்த மேட்ச் கிளிக் ஆகல, பட் ரெஸ்ட் ஆஃப் த 10 மேட்சஸ் அவர் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் வி ஸ்டில் ஹேவ் 10 மேட்சஸ் ப்ரோ. ஒரு மேட்ச் தோத்துட்டோம், எஸ், நம்ம தோத்துருக்க கூடாத மேட்ச், பட் வி ஸ்டில் ஹேவ் 10 மேட்சஸ். ஆர்சிபி லாஸ்ட் அ லாட். லாஸ்ட்ல வந்து தே கேவ் ஒரு 5-6 மேட்சஸ் ஆடி நம்ம ரன் ரேட்டை வந்து வி பிளேட் அ கேம் சச் வே தட் நம்ம ரன் ரேட்டை வந்து குறைக்க பார்க்குறோம், ரன் ரேட் லூசிங் ரன் ரேட்டை. ஸோ தேர் இஸ் அ பாசிட்டிவ் தேர். ஸோ ஐ ஹோப் சீசன் எண்ட்ல இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் ஒன்றா வந்து இட் கேன் மேக் சிஎஸ்கே குவாலிஃபை டு த பிளே ஆஃப்ஸ். டாப் ஆர்டர் ஹேஸ் டு இம்ப்ரூவ் ப்ரோ. ரச்சின் ரவீந்திரா நின்று ஆடணும். அவர் லாஸ்ட் மேட்சும் வந்து சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு, இந்த மேட்சும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் நின்று ஆடணும். டாப் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடணும், கண்டிப்பாக ஆடணும். விஜய் சங்கர் இஸ் ஸ்கோர்ட் 50 டுடே. ஸோ நம்மளுக்கு somebody in the middle is scoring a 50. So that's one more positive we can take from the match. So yeah, hope so CSK can put all these positives together and they can give a comeback. மேட்ச் ஓகே தான், ஆனால் தோனி வந்து முன்னாடி இறங்குனது அது ஓகே. ஆனால் எல்லாமே இந்த தோனி கத்துறதுனால அவரு கொஞ்சம் இதுவாக வீக் ஆகி இன்னொன்று விஜய் சங்கர் வந்து இந்த மேட்ச்சில் சரியாகவே ஆடல. இன்னொன்று எனக்கு இந்த இன்னிங்ஸ் அந்த இன்னிங்ஸ் வராங்களே இப்போது ரச்சின் ரவீந்திராவோ ராகுல் திரிபாட்டியோ, இன்னைக்கு ராகுல் திரிபாட்டி இடத்த டெவன் கான்வே பிடிச்சிட்டாங்க, அது ஓகே. இப்போ ரச்சின் ரவீந்திரா பிளேஸில் வந்து ருத்ராஜ் இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச் சுவாரஸ்யமாக போயிருக்கும், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அது பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பெக்ட் பண்ண தான் நீங்கள் தோற்றுருண்டு. பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஹோப்ஃபுல்லி இப்போ தான் கான்வே வந்திருக்காரு. இனி ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் லெவல் மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா போய் ஒரு லெசனாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தோனி வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அவர் அதாவது ரசிகர்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அட்லீஸ்ட் கீப்பிங்கில் வெளுத்து வாங்கிட்டாரு. பேட்டிங் அவர் ஏஜுக்கு அவர் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் இது யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இதை கீப் பண்ணி நல்லா சூப்பராக ஆடணும். இன்னும் சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு. ஹோப்ஃபுல் விட வேண்டாம். சென்னை ஆல்வேஸ். சென்னைனா இங்கே இத்தனை பேர் உசுரை கொடுக்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சென்னைக்காக எவ்வளோ போராடி ராவா பகலா எல்லாம் வந்து வேலை பார்த்த காசு எடுத்து வந்து கொடுத்துட்டு வந்து மேட்ச் பார்க்குறாங்க. இவனுக்கு என்னடானா ஏதோ சின்ன பசங்க விளாட்ற மாதிரி ஊட்டின்னு இருக்காங்க. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. தலை வந்தாப்புல ஹாப்பி தான். அதுக்கு முன்னால் இருந்து ஓப்பனர்ஸ் ரொம்ப அட்டவேஸ்ட். கான்வே எடுத்துட்டு வந்தாங்க. கான்வே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அவர் முகேஷ் பவுலிங் அவர் டெத் பவுலிங் போடுவாப்புல, ஓப்பனிங்லையும் போடுறாப்புல. கொஞ்சம் பார்த்து அடிக்கலாம். ரச்சின் ரவீந்திரா இவ்வளோ மோசமாக சொதப்பாப்புலன்னு ஒரு துளி நினைக்க. லாஸ்ட் 2 மேட்ச் தோத்தாங்க. இந்த மேட்ச் நம்ம ஹோம் கிரவுண்டு வெறித்தனமாக இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் பாரு வெயில் கூட பார்க்காம எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மேட்சை. அவ்வளோ வெயில் கூட பார்க்காம சிஎஸ்கேக்காக ஃபுல்லாக விசில் அடிச்சு கத்தி என்ன புண்ணியம் தோத்து தான் வந்திருக்காங்க. எல்லாரோட முகமும் சோகமாக தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு ஈவன் ஸ்டேட்டஸ் கூட போட முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இதே சென்னை கிரவுண்டு நம்ம கிரவுண்டில் வந்துட்டு தோத்துருக்கோம். 25 ரன் வித்தியாசம் தோத்துருக்கோம். யார் இதுக்கு பதில் சொல்லுவா? தோனி சொல்லுவாரா? ருத்ராஜ் சொல்லுவாரா? அவ்வளோதான் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இல்லை தூங்கிடுவாங்க ப்ரோ. இப்போ தோத்தவன் அவன் ஃபீல் பண்ண நினைக்கிறீங்களா? இம்புட்டு பையன் போறானே 50 பேர் ஃபீல் பண்ணுவான். நான் அடிச்சு சொல்கிறேன், உங்கள் மேலே சொல்கிறேன். இப்போ போன முறை ஃபீல் பண்ணாமல் இருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% இல்லை 200% ஃபீல் பண்ணுவான். ஏன்னா சென்னைன்றக்காக சேப்பா கிரவுண்டுக்காக நான் இப்போ தான் ஒரு 3ஆம் டைம் வரேன், 2ஆம் டைம் வரேன், 2ஆம் டைம் 3ஆம் டைம் வரேன். நானே இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். ஒரு டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். That's amazing. சூப்பராக இருந்துச்சு. 25 ரன்ஸில் தான் அவுட் ஆனோம். இன்னொரு ஃபியூ மோர் சிக்ஸஸ் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் வந்திருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துட்டோம். அப் நெக்ஸ்ட் இஸ் கேகேஆர். we have to come back stronger சீரியஸா. பிகாஸ் வந்து பேக் டு பேக் ஒரு ஹேட்ரிக்காக ஃபெயில் ஆகிட்டோம். இட்ஸ் நாட் அ வெரி குட் சைன். நம்ம வந்து தெரியல. பேட்டிங் என்ன ஸ்ட்ராங் ஆகணும். பேட்டிங் வந்து ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது. ஃபீல்டிங் இஸ் ஓகே, நாட் கிரேட், பட் ஓகே. பட் போன சீசன்லலாம் பேட்டிங் நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். ஃபியூ டைம்ஸ் ஹியர் அண்ட் தேர் தான் வந்துட்டு பேட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் மோஸ்ட்லி பேட்டிங் செமையாக தான் இருந்துச்சு. அதான் என்னன்னு தெரியல. இந்த வாட்டி பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐ திங்க் we can come back very good. ஸ்பின்னர்ஸா எடுத்து வச்சிருக்கோம். பட் ஃபுல்லா பேசர் ஃப்ரெண்ட்லி பிட்சா இருக்கு. அது ஒரு ரீசனா இருக்கும். மேபி இருக்கலாம். ப்ளஸ் ஆர்டரும் ஐ திங்க் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் எப்பயுமே ருத்ராஜ் அவர் ஃபர்ஸ்ட் தானே வருவார். லைக் அவங்களும் கான்வே அவங்க தானே அந்த பேஸ் எப்பயுமே செட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே ஸோ ப்ராபப்ளி ஐ திங்க் தட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் அஸ். மேபி அந்த காம்போ மாற்றினது கூட ஏதாச்சும் ரீசனா, இது ஒரு டெஸ்ட் ட்ரையல் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல. ரைனா மாதிரி ஒரு ஸ்டால்வார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணனா ருத்ராஜ் மாதிரி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தானே ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால இருக்கலாம். மேபி இருக்கலாம்.
எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் யா மேட்ச் இன்னைக்கு கொஞ்சம் புற பர்ஃபார்மன்ஸ் தான் சிஎஸ்கே. விஜய் சங்கர் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. 46 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுலேயே நம்மளுக்கு பாதி ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனாலேயே மெயின் ரீசனாக போயிடுச்சு நம்மளுக்கு. பெருசாக இன்னைக்கு கான்வே கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. கான்வேமே பவர் பிளேயில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனாலுமே நம்மளுக்கு பெரிய அடி தான். இல்லை தோனியுமே வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது. அவர் வர்றது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்காக தான் வர மாதிரி இருக்குது. அவர் ஒரு 6 அடிச்சார்னா கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான் வராரு. ஸோ அவர்கிட்டயுமே பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பார்க்க முடியாது. அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க அந்த ஒரு 6 அடிச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே வருது. ஸோ அதுதான் கீப்பிங் ரொம்ப ஃபம்பிள் பண்ணாரு தோனி. ஆமாம், கண்டிப்பாக இருந்துச்சு தான். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கே ஃபேன்றதுக்காக முட்டெல்லாம் கொடுக்க முடியாது. கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. 3 மேட்ச் தோத்துட்டோம். அடுத்து கேகேஆர் வராங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பஞ்சாப் கூட இருக்க மேட்ச்சில் நம்மளுக்கு அடி உள்ளம் தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்க பர்ஃபார்மன்ஸை வச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 மேட்ச் தோத்துட்டோம். மேபி நெக்ஸ்ட் 10 மேட்ச்சில் இந்த சீசன் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ராகுல் திரிபாதி ஒர்க் அவுட் ஆகலை, தீபக் கூட ஒர்க் அவுட் ஆகலை, விஜய் சங்கருமே ஸ்லோ தான், ரச்சின் ரவீந்தாக்கும் இன்னும் கிளிக் ஆகலை, கான்வேக்கும் இனிமே தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீசன் கொஞ்சம் டவுட்டு தான். மற்ற டீமை கம்பேர் பண்ணுவோம், நம்ம டீம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நல்லாவே இல்லை, இன்னும் பெட்டரா ஆடி இருக்கலாம். பவர் பிளே ஒழுங்காவே இல்லை. அதெல்லாம் வந்து எல்லா சீசனும் பண்றது தான். தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துறோம். பெட்டரா பேட்டிங், பவர் பிளே ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிறாங்க. பவர் பிளே பெட்டரா பண்ணா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் சங்கர் இன்னைக்கு எப்படி ஆடினாரு? நல்லா ஆடினாரு. ஆனா 43 ரன்ஸ்ல 50 அடிக்கிறதுக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் தோணுது. தோனி உள்ள வந்தார்ல, அந்த என்ட்ரி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆனா அவ்வளவா இன்னும் ப்ளே பண்ணல. சிக்ஸஸ்லாம் அவ்வளோ போவே இல்லை. பவுண்டரிஸும் அவ்வளோ எடுக்கல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா மேட்ச்? ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி மேடம்? ஓகே தான். தோனி ஒழுங்காவே ஆடல. அவருக்கு 43 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? பவுண்டரி அடிச்சா நல்லா இருக்கும். ஒரு டொக்கு வச்சுட்டே இருக்காரு. அதுதானே ஒரு கேம். இன்னைக்குமே இனிஷியலா டாட் வச்சு அதுக்கப்புறம் ஆடுறதுதானே அவரோட கேம். வச்சுட்டே இருக்காரு. வச்சுட்டு ஆடணும்ல, வச்சுட்டே இருக்காரு. அவ்வளோதான் ப்ரோ. ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ மீன் ஒரு இன்டென்ட்டே காமிக்காம அவங்க பாட்டிக்கு ஒன்று ஆடுறாங்க. க்ரௌடு பாட்டிக்கு என்னமோ கத்துது. எது கத்துறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் இன்டென்ட்டே இல்லை. டிசப்பாயிண்டிங். தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துறோம். என்ன பண்ணா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்து பவர் பிளேயில் நல்லா விளாடணும். நல்ல மேட்ச் ப்ரோ. நல்லா அருமையாக டெஸ்ட் மேட்ச். ரொம்ப நாள் ஆச்சு டெஸ்ட் மேட்ச் பண்ணி பார்த்துனாங்க. ஒரு T20 பார்க்குற ஃபீல். டெஸ்ட் மேட்ச் அருமையாக இருந்தது. மேட்ச் வந்து சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜி மாத்திருந்துச்சு. ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் மும்பை மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வராங்க. டீம் இன்டென்ட்டே சரியா இல்லை. ஓப்பனர் ஃபெயில் ஆகுறாங்க, கேப்டனும் ஃபெயில் ஆகுறாங்க. இப்படி இருந்தால் சிஎஸ்கேவோட அவங்களோட இமேஜ் இதெல்லாமே கெட்டு போயிடும். ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். முதல்ல யாருமே இன்டென்ட்டோட விளையாடுறது இல்லை. வெறும் தோனி குறை சொல்றது அது கரெக்ட் கிடையாது. ஸ்டார்டிங் மேட்ச்ல ஜோனி வந்து லேட்டாக வராரு. அவர் டீம் அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்க ஸ்டார்டிங்கை டெவன் கான்வே கொண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து டெவன் கான்வே கொண்டு வந்து டீம் செட் பண்ணியிருக்கேன்னா இது வரைக்கும் செட் ஆகிருக்கும். ஆல்ரெடி 3 மேட்ச் கண்டினியூஸாக தோற்று போயிட்டாங்க. ஓசி டிக்கெட் தான். ஆனால் சிஎஸ்கே ஜெயிக்குமான்னு நினச்சி ஸ்டோரிலாம் போட்டோம். ஆனால் தற்செயலாக தோத்துச்சு. ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சோம். எப்படி ஒரு ஹோப் வந்தது. தலை தோனி ரொம்ப நேரமாக ஆடி இருந்தாரு. ஒரு 2-3 6 வைப்பாருன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு 6ஓட வச்சு முடிச்சிட்டாப்புல. அதான் கொஞ்சம் வருத்தமாகுது. பட் எனிவே ஃபார் எவர் சிஎஸ்கே. அவர் வரும்போது 8 ஓவர் 100 ரன் அடிக்கணும். அப்போ கூட ஜெயிக்கலாம்னு நினைச்சீங்களா? அப்பயும் ஜெயிக்கலாம்னு நினைச்சேன். தலை ஏன்னா ஒரே ரீசன். தலை ஃபார் ஏ ரீசன். அவ்வளோதான். தலை இருக்கிறாரு. அவ்வளோதான். அது போதுங்க எங்களுக்கு. என்னடா சாட்டிஸ்ஃபேக்ஷன். போட்ட காசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவ்வளோதான். தலை ஃபார் எவர் சிஎஸ்கே. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் தோனி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட்ல விக்கெட் சீக்கிரமாக போயிருச்சு. எனிவேஸ் எக்ஸெப்டட் ஆச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். தோனி லேட்டா தரமா விளையாண்டாங்க. சூப்பர். செகண்ட் மேட்ச்ல தோனி லேட்டா வந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ தோனி சீக்கிரமா வந்தாங்க. அப்படி இல்லை, சீக்கிரம் விக்கெட்ஸ் விழுந்துச்சுங்கிறேன் நான். முன்னாடியே உட்காந்து டிவானோ இல்லை யாராவது ஒருத்தர் நின்று ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஈஸியாக கையில் இருந்த மேட்ச் தான். தோத்துட்டாங்க. அடுத்த மேட்ச் ஸ்பின்னர்ஸா எடுத்து வச்சுட்டு ஆனா பிட்ச் ஸ்பின்னிங் அசிஸ்டே பண்ணாத மாதிரி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஒரு பரவாயில்ல. தோனியை பார்த்தா அது போதும். IPL is pure gambling. ரீசன் என்னன்னா out of 100% 75% of the tickets வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு போகுது. ரிமைனிங் 25% of the tickets பார்த்தீங்கன்னா பிளாக்ல போகுது. இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். என்னோட ஸ்டாண்ட்ல இருந்த எல்லாருமே வந்து ஸ்பான்சர்ஸ் மூலமா தான் வந்திருக்கு. காம்ப்ளிமெண்ட் டிக்கெட்டா வந்திருக்கு. நான் KMKல டெரஸ்ல இருந்தேன் நான். ஸோ இட்ஸ் வெரி நேச்சுரல். எல்லாருக்குமே ஸ்பான்சர்ஸ் மூலமா
தான் டிக்கெட் வந்திருக்கு சரிங்களா. அண்ட் ரிமைனிங் 25 பிளாக்ல வாங்கியிருக்காங்க. அதனால மட்டும்தான் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்கே தவிர நீங்கள் வந்து இந்த டிக்கெட்ஸை சிஎஸ்கே டீம் வந்து வெப்சைட்டில் போட்டு விற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 டிக்கெட் கூட விற்காது. இதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த க்ரௌட் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நிறைய பேருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக டிக்கெட் கிடச்சிருக்குன்றது மட்டும்தான். இட்ஸ் பியூர் கேம்பிளிங். ஆக்சுவலாக லைக் மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்த்து வந்த மேட்சுக்காக ஸோ ரொம்ப கன்வின்சிங்காக இல்லைன்னு தோணுது. ஸோ ரொம்ப ட்ராவல் பண்ணியெல்லாம் வந்திருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு, தோனியை பார்க்கறதுக்கு. பட் ஆடுறத ஸ்லோ ஆகட்டும், விஜய் சங்கர் ஆகட்டும் ரொம்ப ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பவர் பிளேலே அடிக்க பார்க்கணும். பவர் பிளேல அவங்க வந்து அவ்வளோ ஹிட் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தோணுது. ஸோ ஆஸ் கேஎல் ராகுல் எல்லாம் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஒரு 6 ஆகட்டும், எப்போ ஸ்ட்ரைக் ஆகட்டும், பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடுறது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபீல்டிங் ஆகட்டும் பெட்டராக சூப்பராக பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இவங்க சொதப்பின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பேட்டிங் ஆர்டர் தான் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. ஸோ அதை ரிகவர் பண்ணாங்கன்னா மேபி பிளே ஆஃப் சான்சஸ் இருக்கலாம்னு தோணுது சார். தலா தோனி ஆல்வேஸ்.